விவசாயத்திற்கு தேவையான மின்சார வசதி மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட மின்சாரத்திற்காக வேறு எந்த உதவியையும் நாடாமல் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்தும் முறை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பிரபலமாகி வருகிறது. அது பற்றி பார்க்கலாம். மின்வெட்டு, தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இருந்தும் மோட்டார் மூலம் எடுக்க மின்வசதி குறைவு போன்ற காரணங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக சூரிய ஒளி மின்சக்தி முறை அமைந்துள்ளது. பொள்ளாச்சி அருகே நல்லிக்கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்ற விவசாயி தனது 5 ஏக்கர் விளைநிலத்தில் பாசனம் செய்ய சோலார் பேனல்களை பயன்படுத்தி வருகிறார். இதை 5 HP போட்டிருக்கிறேன். என்னோட ரெகுலராக எங்கிட்ட ஓடிட்டு இருந்த மோட்டரையே ரன் பண்ணிட்டேன். சோலாரில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஓடிட்டுருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த செலவும் இல்லை, மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் இல்லை. 6 மாதமாக ஓடிட்டுருக்குது. எங்கிட்ட ரெகுலராக ஓடிட்டுருக்கிற மோட்டர்லேயுமே எந்த மெயின்டெனன்ஸுமே வர்றதில்லை. மின்சார வாரியம் மூலம் கட்டண முறையில் மின்சாரம் பயன்படுத்திய போது 20,000 ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் வந்ததாக ராமலிங்கம் கூறுகிறார். சூரிய ஒளி மின்சார உற்பத்திக்கான தகடுகளை அமைத்ததிலிருந்து மின் செலவு அறவே குறைந்துள்ளதாக இவர் கூறுகிறார். இவரைப் போல மேலும் சில விவசாயிகளும் தங்கள் விவசாயத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்புறம் சோலார் போட்டதுக்கப்புறம் ஷடவுனு, பவர் கட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. செடிக்கு அந்தந்த நேரத்தில் தண்ணி பாய்க்க முடியுது என்னால். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேனல் 25 பேனல் போட்டிருக்கிறேன். ஒரு பேனல் 250 வோல்ட் வருது. அப்போ 5 HPக்கு 6250 வோல்ட் பக்கம் வருது. அடிஷ்னலாக போட்டு கொடுத்துட்டாங்க. 1250 வோல்ட் அதிகமாக போட்டு கொடுத்தாங்க. இதனால் காலையில் ஒரு 7 மணிக்கே மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓடுது. 5:45 6 மணி வரைக்கும் ஓடுதுங்க. எந்த மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் இல்லை. எல்லா நிலத்துலையும் ஏகமாக தண்ணி நல்லா பாஞ்சி வந்துடுது டெய்லி. இந்த சோலார் போட்டோம்னு சொன்னால் அந்த தடை இல்லை. அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் தான் பயிர்களுக்கு தண்ணீர் தேவை. அந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது சோலார் மின்சாரம் நிறைய கிடைக்கிறதுனால பயிர்களுக்கு தண்ணி பாய்க்கிறது ரொம்ப சுலபம். காலை முதல் மாலை வரை தொடர்ந்து மின் மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சியும் மின்கட்டணம் இல்லாததால் செலவு பெருமளவு குறைந்துள்ளதாக இந்த விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் அனைத்து வகையான சாகுபடிகளும் நல்ல முறையில் இருப்பதாக கூறும் இந்த விவசாயிகள், அனைத்து விவசாயிகளும் இதை பயன்படுத்தினால் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஏதுவாக இருக்கும் என்கிறார்கள். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி விவசாயத்தில் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த விவசாயி ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் சூரிய ஆற்றலை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பொழுது 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதுடன் விவசாயம் செழிக்கும். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் சிவபிரசாதுடன் ஜே மார்ட்டின்.